என்ன பிரச்சனை? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப கொடுமை பத்துறாங்களே. இவனை அவன் அண்ணன் கூட சேர்த்து வச்சு 10 பேர் எதிர்க்க சொன்னாரு, நீ அண்ணன் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால ஒரு நிரூபிச்சிட்டாரு. நான் தான் வெக்கமால அதுதான் இல்ல தம்பி பொண்டாட்டியே தான் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. தம்பிய கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட வாழ்வியா நீ? என்னதான் ப்ராப்ளம் ஆச்சு உங்களுக்குள்ள? எப்படி உங்க 2 பேருக்கு அந்த ஈர்ப்பு வந்தது? பாப்பமா பைனாப்பிளா அண்ணன் மாதிரி இருக்கிறது வர எப்படி நீ இந்த மாதிரி நினைப்ப? மூஞ்ச பாருங்க, அண்ணஞ்ச அடுப்பு மாதிரி. இப்ப என்ன பண்ண போற? மணி கொடுத்தா மேடம் இருக்க போறான். கூட மேடம் எனக்கு வேண்டாம். அவன் கூட எடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மேரின்னு சொன்னாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு நிச்சயம் ஆகி? நிச்சயம் பண்ண மேடம். கல்யாணம் அப்படி வரும். பேசிட்டு இருந்தீங்களா 2 பேரும்? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். அது முன்னே பேசியிருந்தோம். இப்போ வேகேசி தினக்கும் காலையில வெட்டி, சாயங்காலம் வெட்டி, மத்தியானம் வெட்டி, நைட்டு 9 மணி இருந்தாலும் கொத்தோடு குழலாட ஆட ஆட. கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட எல்லாம் வாழ முடியாது. சாரி. மணி கொடுத்தா மேடம் இருக்க போறேன். ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. நீ என்னப்பா பண்ண போற? நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் கமலத்தோட தான் வாழ்வேன், கமலத்தோட தான் வாழ்வேன், கமலத்தோட தான் வாழ்வேன். அது கூட எல்லாம் வாழ முடியாதுப்பா. பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச 2 குத்து அனுப்பிச்சிருக்கணும் ஊருக்கு. என் தம்பி கூட வாழ்றேன், என் கூட வாழ்றேன், காது மேலேயே குத்துருக்கணும். சாம்பார் அப்ப எனக்கு என்கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பா சா வச்சிட்டு இருப்பேன். நேரம் சா வச்சு நான் பதில் சொல்றேன் எல்லாருக்கும். அதுதான் ஆம்பளைத்தனம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. என் தம்பி பொண்டாட்டி தூக்கிட்டு வந்து நான் வச்சுப்பேன். நிறைய போறான்டா. போக மாட்டேன் மேடம். ஏன்? அவன் கூட தான் இருப்பேன். ஏன்? லாஸ்ட் வரைக்கும். அவனை பிடிச்சிருக்கு ரொம்ப. அதனால அவன் கூட இருப்பேன். அது எப்படி 1 மாசம் இவரை கல்யாணம் பண்ணிட்டு 1 மாசத்துல அண்ணனை பிடிக்கும்? அது அப்படிதான் மேடம். நல்ல தம்பி குடிப்பாமா வேணாமா? நான் திருத்திக்கிறேன்னு சொன்ன எந்த வாய் சொல்லிச்சா? அது வேற வாய், இது நார வாய். சொன்னேன். இவன் என்ன தெரியுமா கேட்டான்டா, நான் குடிக்க போறேன், எனக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 2 பேரும் தானே போய் குடிச்சாங்க. 2 பேரும் குடிச்சிருக்காங்க, கஷ்டத்துக்கு காசும் கொடுத்துருக்காங்க. சரி, அதனால தான் அவரை லவ் பண்ணியா? மொத்தத்துல அவரை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஆமா மேடம். அதுதான். அப்ப இன்னொரு தடவை பார்த்தா பிடிச்சா? பிடிக்காது. பெரிய சோழர் பரம்பரை இவர், ராஜராஜ சோழன். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. அதான் அறிவுகட்டத்தனமா பேசுறது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க தம்பி வாழ்க்கையை உங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்துக்காதீங்க. ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே காதல் பைத்தியம். நீ செஞ்சது நியாயமா? ஒரு நாள் சண்டை இருந்தா உங்க தம்பி அவரால் அடிச்சான்னா நீங்க என்ன பண்ண? அதுவா பண்ண 2 அரை அறையணும் தம்பிய. ஒழுங்கா பாத்துக்கோடா, என் தங்கச்சி மாதிரி அவ சொல்லணும். அப்ப நீங்க சரியான ஆம்பளை. உங்க 3 பேரோட வாழ்க்கையும் கெடுத்துடுவா. அதான் இவ பண்ண போறா. நான் சொல்றது கேளுங்க, உங்க நல்லதுக்காக சொல்றேன். ரொம்ப காஞ்சி போய் கிடந்தா சில சமயம் சுமார் மூஞ்சி கூட அழகாதான் தெரியும். சொன்ன சொல்லுங்க, நான் வச்சு வாழ்ந்து காட்டுவோம் மேடம். யாரு கூட மணி வாழ போற? மணி கூட. மணி யாருமா உனக்கு? என் மாமா. ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். அது எப்படி உனக்கு மாமா ஆகும்? உனக்கு அண்ணன். மாமா. உனக்கு அண்ணன். மாமா மேடம். அட நாயே. அண்ணன் அண்ணன் அண்ணா அண்ணா. நீங்க என்ன சொன்னா அண்ணா கூட வாழ்வியா நீ? நான் சொன்ன ஒரு விஷயம் கேட்பீங்களா மணி? உங்க பாட்டில எந்திரிச்சு வெளியே போங்க. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. மணி எந்திரிச்சு போ. நான் சொல்றது கேளு போ. மணி எடுத்தேம்பார் ஓட்டம். போப்பா, திரும்பி பாக்காத போ. போ. கூட்டிட்டு போப்பா. மணி என்னை மறந்து போனானே.
சரியா இப்ப அரசனுக்கு சரியாகுமா புருஷனுக்கு சரியாகுமான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்கு. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி